மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலித் தலைவரின் மரணத்தில் உள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதை தமிழக அரசு எதிர்க்கிறதா? இந்த கேள்வி வருதா? இன்னைக்கு கேட்கறது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சிபிஐ இது வேணும்னு அவரோட சொந்த சகோதரர் அந்த மேட்டில் இந்த மாதிரி ஒரு கீனோஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு போலீஸ்கிட்ட கேட்டால் அவங்க மனைவியை இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பதிலாயா? இப்போ அவங்க மனைவியும் தானே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதுவும் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு தான் 2 பேரும் போகிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். பாதி இன்வெஸ்டிகேஷன் நடந்த சமயத்தில் போனால் எங்கே முடிச்சா கரெக்டாக கூட பண்ணுவாங்கன்ட்டு சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷனாக முடித்து சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு இந்த குற்றப்பத்திரிகையில் இந்த விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்று அவர்கள் போகிறார்கள். அவர் அந்த நிகழ்ச்சிக்கு நீ வரல, நம்ம போயிருந்தோம்ப்பா. அந்த ஒரு 1ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்று வந்திருந்தோம். லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங். அப்போது தேர்தலை பக்கத்தில் வைத்து கொண்டு பறையர் சமூக மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஒரு நீதிமன்றம் உத்தரவு போடுகிறது. அந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியே வந்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து உச்சநீதிமன்றம் செல்கிறீர்கள் என்றால் இந்த வழக்கில் உள்ள உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான் உங்களது எண்ணமா? அப்போ சேகர்பாபுக்கு இதில் சம்பந்தம் இருக்குன்னு என்று சொல்லும் குற்றச்சாட்டுகள் உண்மையா? கிட்னி திருடர்களை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றம் சென்றது போலத்தான் நீங்கள் தலித் மக்களின் தலைவரை காப்பாற்றுவதற்காகவும் உச்சநீதிமன்றம் செல்கிறீர்களா என்று தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகள் அத்தனையும் இந்த கேள்வியை எழுப்பும். மக்கள் போராட்டம் கூட நடத்தலாம். நடக்கலாம். எடப்பாடியே எழுப்புவார்.